இத பார்த்த ஜனக மகாராஜா என்னுடைய மகள் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதியான ஒரு ஆண்மகன் இந்த உலகத்துல யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ விஸ்வாமித்ர முனிவர் கூட அவரோட யாகத்தை காப்பாத்துறதுக்காக வந்த ராமரும் லக்ஷ்மணனும் அந்த அவையில பங்கேற்றிருக்காங்க. உடனே விஸ்வாமித்ரர் ராமனை பார்த்து, ராமா, ஜனகருடைய கவலைய போக்கு, அந்த சிவதனுஷ் வில்ல பாரு அப்படின்னு செய்கை காமிச்சிருக்காரு. உடனே குருவுடைய அந்த ஆணையை ஏற்று ராமரும் முன்னாடி போய் ரொம்ப எளிமையா அந்த வில்ல தூக்கியிருக்காரு. ராமர் இந்த வில்ல தூக்குன உடனே அந்த அவையில இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா பெரிய பெரிய மாவீரர்கள் வந்து கூட அந்த வில்ல அவங்களால தூக்க முடியல. ஆனா ரொம்ப எளிமையா வந்த ராமர் அத ரொம்ப ஈஸியா தூக்கி வில்லுடைய ஒரு முனைய தன்னுடைய காலு கீழே வச்சுக்கிட்டு இன்னொரு முனைய வளைச்சு அதுல நான் ஏற்றிருக்காரு. இந்த சமயத்துல திடீர்னு அங்க படார்னு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அது என்னன்னு பார்த்தா ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு, சிறப்பு.